சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. நீங்க ஒரு 97 கோடி ரூபாய்க்கு காப்பர் ஸ்கிராப் வாங்குறீங்க. கேவைசி, இவே பில்ஸ், பேங்க் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆனா திடீர்னு உங்களை மோசடி வழக்குல அரெஸ்ட் பண்ண அதிகாரிகள் வந்தா எப்படி இருக்கும்? தெலுங்கானா ஹைகோர்ட்ல நடந்த ஒரு பரபரப்பான கேஸ் தான். ஆமா, ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா, பொருளை விற்ற அந்த சப்ளையரோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை அதிகாரிகள் ரெட்ரோஸ்பெக்டிவா கேன்சல் பண்ணிட்டாங்க. அதாவது பல மாசத்துக்கு முன்பே அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. வெயிட், அப்ப வாங்கின பில்ஸ் எல்லாமே இன்வாலிட் ஆயிடுமா? எக்ஸாக்ட்லி. அதனால டிஜிஜிஐ அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கிளைம் பண்ண அந்த 17.5 கோடி ரூபாய் ஐடிசி ஒரு மோசடி. அதனால உங்களை கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம், இது எப்படி நியாயமாகும்? நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியா வச்சிருக்கேன், பணமும் பேங்க் மூலமா கொடுத்தாச்சு. விற்றவர் செஞ்ச தப்புக்கு வாங்குபவர் அரெஸ்ட் பண்றது கரெக்டா ட்ரெயின் டிக்கெட் வச்சிருக்க ஒரு பயணிய என்ஜின் கோளாறுக்காக தண்டிப்பது போலதானே இருக்கு. கரெக்ட் தான். ஆனா அதிகாரிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாதிரி இருக்கு. ஜிஎஸ்டி சட்டத்துல சப்ளை செயின்ல ஒருத்தர் வரி கட்டலனாலும் அந்த வரியை வாங்குபவர் தான் ஈடு கட்டணும்ன்ற ஒரு ஜாயிண்ட் லயபிலிட்டி இருக்கு. ஓ, அந்த பொறுப்பு வாங்குபவர் மேலேயும் வருதா? ஆமா, அதுவும் 17.5 கோடிங்கிறது ஒரு பெரிய எக்கனாமிக் ஆஃபென்ஸ். அதனால ஆவணங்களை திருத்தவோ இல்ல சாட்சிகளை கலைக்கவோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கஸ்டோடியல் இன்ட்ரோகேஷன் வேணும்னு டிஜிஜிஐ ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதிடுறாங்க. ஆனா இந்த கேஸ்ல அந்த கம்பெனி எம்டி செஞ்ச ஒரு விஷயம் தான் மொத்த கேஸையும் மாத்திருச்சுன்னு சொல்லணும். அவர் வெறும் டாக்குமெண்ட்ஸை மட்டும் காட்டல, அந்த சர்ச்சைக்குரிய 17.5 கோடி ரூபாயும் உடனே டெபாசிட் பண்ணிட்டார். அதுதான் ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். தெலுங்கானா ஹைகோர்ட் இதையே தான் சுட்டி காட்டினாங்க. ஏன்னா இந்த வழக்கு முழுக்க முழுக்க ஆவணங்கள் அடிப்படையிலானது, அதாவது பியூர்லி டாக்குமெண்ட்ரி. ஆமா, பணத்தையும் கட்டியாச்சு, விசாரணைக்கும் ஃபுல்லா கோஆபரேட் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி. அப்படி இருக்கும்போதே ஏன் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும்னு கோர்ட் கேள்வி எழுப்புனாங்க. இங்கதான் சுப்ரீம் கோர்ட்டோட ராதிகா அகர்வால் தீர்ப்ப ஒரு லீகல் பிரசிடென்ட்டா அவங்க கன்சிடர் பண்ணாங்க. ஓஹ், ராதிகா அகர்வால் கேஸ். அதுல என்ன சொல்லிருக்காங்க? பொருளாதார குற்றமா இருந்தாலும் முறையான ஆதாரங்கள் இருந்து விசாரணைக்கு ஒத்துழைச்சா ஆன்டிசிபேட்டரி பெயில் குடுக்கலான்னு அதுல கிளியரா இருக்கு. அத பேஸ் பண்ணி தான் தெலுங்கானா ஹைகோர்ட் இவருக்கு முன்ஜாமீன் கொடுத்தாங்க. ஆனா இது சும்மா சாதாரண பெயில் கிடையாது. பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும்னு கடுமையான நிபந்தனைகள் போட்டிருக்காங்க, ரைட்? ஆமா ஆமா, 1 லட்சம் ரூபாய்க்கு பர்சனல் பாண்ட், பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணணும், வெளிநாடு போகக்கூடாது, அப்புறம் விசாரணை அதிகாரிகள் கூப்பிடும்போது நேர்ல ஆஜராகணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. டெஃபினட்டா இந்த கேஸ் டாக்ஸ் பிசினஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய அலர்ட் தான். சப்ளையர் பண்ற தப்பு நம்மளையும் பாதிக்கலாம். டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களின் சப்ளையர் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனை ரெட்ரோஸ்பெக்டிவா இழக்க நேரிட்டால் உங்களின் ஐடிசியும் ஆபத்தில் முடியும் என்பதால் உங்களின் இன்வாய்சஸ் மற்றும் பேங்கிங் ரெக்கார்ட்ஸை எப்போதுமே கிறிஸ்டல் கிளியராக பராமரிப்பது மட்டுமே உங்களை காப்பாற்றும். இது சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.